Good afternoon all. Today we have a class on the impact of AI on modern industry. So நம்ம கன்சிக்யூட்டிவாக நம்ம ஏஐ பற்றின ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக we have a class. ஸோ அதோட கண்டினியூஷனில் மிஸ்டர் தேவ ராஜேஸ்வரன் ஃப்ரம் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் ஃப்ரம் மிஸ்டர் கூப்பர் இந்தியா லிமிடெட் சார் வந்திருக்காங்க. சார் நம்ம ஏஐயை கண்டினியூஸ் கிளாஸஸ் போயிட்டு இருந்தாலும் அதை இன்னும் டெவலப்மெண்ட்டில் இன்னும் வாட் ஆர் தி இண்டஸ்ட்ரி பர்பஸில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், அட் த சேம் டைம் ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு பை யூஸிங் ஏஐ, ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கிளாஸஸ் வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி ஹேவ் கனெக்டட் த்ரூ விசாட். ஸோ please cooperate with us, and if any queries and any problems occur, please let us know. Mr. Devarajeshwaran will continue the classes, so please join and share your thoughts on after class. Thank you very much. Sir will continue. I welcome Mr. Devarajeshwaran, technical architect from Mr. Cooper India Limited. Thank you very much. Hope you all enjoy the classes. Thank you. Good afternoon everyone. This is Deva Rajeshwaran. I am a technical architect with Mr. Cooper, Chennai, and I have got like 20 years of experience with IT industry. So I take this opportunity to actually talk you through the impact of AI on modern industry. So first of all, ரெண்டு மணிக்கு வச்சுருக்குறாங்க இந்த செஷன், எல்லோரும் லஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப போர் அடிக்காமல் எவ்வளோ சிம்பிளாக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு சிம்பிளாக எடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இது தமிழ்லேயே எடுக்க பார்க்குறேன். அண்ட் இது ஃபஸ்ட் டைம் நான் விர்ச்சுவலாக எடுக்கிறேன். ஸோ எனக்கும் இது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்லைட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஏஐ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? ஸோ ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் இருக்கிற ஆர்டிஃபிஷியலுக்கு வருவோம். நம்ம முதல்ல இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? ஸோ இன்டெலிஜென்ஸ்னால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நிறையா உயிர்கள் இருக்குது. பட் இது மனிதர்கள் மட்டும்தான் வந்து யோசிக்க முடியும். ஓகே, அவங்களால யோசிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஏன் ஒரு விஷயம் நடந்தது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற அந்த திங்கிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஏன் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு மெஷினுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன் ஒரு மெஷினால் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐன்ற ஒரு கான்செப்ட் வந்து எவால்வ் ஆச்சு. இதை வந்து தமிழில் சொல்லணும்னா செயற்கை நுண்ணறிவு. ஏஐனா என்னென்னா வந்துட்டு ஏஐ எனேபிள்ஸ் மிஷின்ஸ் டு சிமுலேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ பேசிக்கலி நம்ம என்னெல்லாம் இந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கோமோ, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ, இன்டெலிஜென்ட் ஸ்கில்ஸ் இருக்கோ, அதெல்லாம் வந்து பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது மிஷின் வழியாக பண்ணுறது தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் கேப்பபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஆட்டோனமி. ஸோ பேசிக்கலி ஒரு விஷயத்தை கொடுத்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மிஷினே வந்து பண்ணணும். அண்ட் ஒரு விஷயம் கொடுத்துட்டு அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெசிஷன் எடுக்கிறது. இப்போது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்னால் வந்து அந்த டெசிஷன் எடுக்க முடியாது. அது வந்து எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அந்த டெசிஷனுக்கு. ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அது கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஹியூமன்ஸ்னால் கிளியராக வந்து டெசிஷன் எடுக்க முடியாது. பட் இதுவே வந்து மிஷின்கிட்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு அது டெசிஷன் வந்து எஸ் ஆர் நோன்னு வந்துட்டு ஈஸியாக டெசிஷன் எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி. ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது தானாகவே யோசித்து பார்த்து என்ன பண்ணுறது, ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, அதுக்கு எப்படிலாம் பதில் சொல்கிறது, இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ ஏஐன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1956 வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற ஒரு வேர்டே வந்து பார்த்திங்கன்னா ஜான் மெக்கார்த்தின்ற ஒருத்தர் தான் வந்து காயின் பண்ணார். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஆலன் டியூரிங்னும் சேர்ந்து இவர் கூட வந்து சேர்ந்து தான் வந்து இந்த வேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எப்படி பாப்புலர் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1997 வந்து
ஐபிஎம்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி டேட்டா ரிலேட்டட் இது மேனேஜ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எம்என்சி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீப் ப்ளூ என்ன பண்ணுச்சுன்னா வந்து, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன் இப்போ விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரி காஸ்பரோவ்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து இந்த மிஷினை வந்து டிஃபீட் பண்ணுச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டு இது ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு, இந்த ஐபிஎம்ஸ் டீப் ப்ளூ. அங்கே தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வெளியே வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாட் ஜிபிடியை பற்றி ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். பட் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நிறைய விஷயங்கள் அதை வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போ 2024 என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து டெக்ஸ்ட்டு, அதாவது டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கோ இல்லை வந்து நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபீட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு சில அவுட்புட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து இமேஜ் கொடுக்கலாம், வீடியோ கொடுக்கலாம், அண்ட் இது எனிதிங் எனி டைப் வந்து கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்து நம்ம வந்து அந்த மாடல்ஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து மல்டி மாடல் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து ஏஐ ஒர்க் ஆகுது? ஸோ இது வந்து ஏஐன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ஒரு ஜிபியூ. ஸோ பேசிக்கலி நம்ம சிபியூ ரேம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டரில். பட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது அதுக்கு மேலே பவர் யூஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிபியூஸ் வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சிபியூ. ஸோ பேசிக்கலி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ஒரு அல்காரிதம் தேவை, அண்ட் மோரோவர் வந்து முக்கியமாக வந்து இந்த மாடல்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு டேட்டா கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அந்த மாடல்ஸ் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த மாடல்ஸ் இது எவ்வளோ அமௌண்ட் மட்டும் இல்லை, அது வந்து கரெக்டான டேட்டாவும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்குறதுக்கு கரெக்டான பதிலும் சொல்லும். ஸோ அதனால் வந்து டேட்டா வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இது ஃபர்தர் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம் அது என்ன மாதிரி டேட்டா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ப்ராசஸஸ்லாம் அது ஃபாலோ பண்ணணும்னா பேட்டர்ன் ரெக்கக்னிஷன். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கேயாச்சும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பேட்டர்ன் பார்ப்போம். ஓகே, ஒரு பஸ் மாதிரி இருக்குதுன்னா அது பஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இந்த சைஸில் இருந்ததுன்னா அது பஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதை விட சின்னதாக இருக்குது, 4 டயர் இருக்குது அப்படின்னா வந்து அது காராக இருக்கலாம். இல்லை வந்துட்டு இப்போ 2 டயர் மட்டும் இருந்தால் பைக்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் மாடல், அந்த ஏஐ மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரியணும். ஸோ அது எப்படி தெரிய வரும்னா நம்ம வந்து எவ்வளோக்கு வந்து அந்த மாடலுக்கு வந்துட்டு அந்த பஸ்ஸு ரிலேட்டட் வந்து இமேஜஸ் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறோமோ. இப்போ வந்து 1-2,000லாம் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ எவ்வளோக்கு கொடுக்குறோமோ அப்போ வந்து நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த மாடல்கிட்ட கேட்குறோம், ஓகே இங்கே இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது கண்டுபிடி அப்படின்னா அப்போ தான் அதனால் கண்டுபிடிக்க முடியும் இது பஸ்ஸுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்துட்டு பஸ்ஸுன்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கோ இல்லை வந்து ஒரு சைக்கிளையோ வந்து கொடுத்துட்டோம்னா வந்துட்டு அது வந்து அந்த டேட்டாவை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும், அந்த மாடலையும் கன்ஃபியூஸ் பண்ணிடும். அண்ட் நாளைக்கு பின்னா வந்து அந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் தி கரெக்ட் டேட்டா வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ரொம்ப முக்கியம், கரெக்டான டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அந்த பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம் கைட் அனாலிசிஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ. ஸோ பேசிக்லி ஏஐ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்காக வந்து ஏஐ? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாஸ்க்கை வந்து நம்ம வந்து ரெப்பிட்டேட்டிவாக பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம்னா ஒன் டேயில் வந்துட்டு அந்த 8 மணி நேரத்தில் ஒரு சில டாஸ்க் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் ப்ரொடக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 மணி நேரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் 5 to 6 hours வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த 5 to 6 hours வந்து ஹியூமனோட கெப்பாசிட்டி என்னன்னா வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் வந்து சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேக் ஆகும்.
ஸோ இதுதான் ஹியூமனோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனால் கொஞ்சம் நம்ம திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா வந்து இது எல்லாமே மெஷின் பண்ணுறதுனால இது நம்ம வந்து ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸே இருக்காது. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது 24/7 வந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்தா போதும். அது கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் ஹேண்டில்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க் டு சேவ் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ பேசிக்லி நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம்னா வந்துட்டு இது வந்து ஒரே ஒரு மிஷின் வந்து எல்லா டாஸ்க்கையும் பண்ணி கொடுத்துரும். இன்சைட் ஜென்ரேட் ஃபாஸ்டர் டீப்பர் டேட்டா அனாலிசிஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், நம்மளுக்கு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணோம். பட் மிஷின் நான் அப்போவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஸோ குவிக்காக வந்து அதனால் வந்துட்டு டெசிஷன் எடுத்து கொடுத்துட முடியும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். ரிலையபிலிட்டி ஒர்க்ஸ் கண்டினியூஸ்லி வித் ஃபியூர் எரர்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ரிஸ்க். ஸோ பேசிக்லி நம்ம எவ்வளோக்கு அந்த மாடல்ஸு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த ரோபோஸோ இல்லை மாடல்ஸோ எவ்வளோக்கு நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அது வந்து எரர் இல்லாமல் வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸு. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா brain is made of neurons, basically nervesனு சொல்லுவாங்க, nerve cellsன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூரான்ஸ் வந்து தான் வந்து எல்லாமே இன்டர்கனெக்டடாக எக்கச்சக்கமான நியூரான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பிரெயின் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே வந்து கனெக்டடாக இருக்கும். அண்ட் நீங்கள் சின்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஓகே, ஒரு பக்கத்தில் இருக்க கிளாஸ் எடுக்கணும்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூரான்ஸ் வந்து பல கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணி நிறைய கால்குலேஷன் பண்ணி தான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும், ஓகே அது போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நியூரல் நெட்வொர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பின்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்டானு பார்த்தீங்கன்னா வந்து எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது நம்ம கையில் தான் இருக்குது எவ்வளோக்கு அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. பட் தேர் ஆர் சம் நெகட்டிவ்ஸ் டு இட். ஸோ அதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் சொல்கிறேன். பட் அது வந்து நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வந்துட்டு அது எவ்வளோக்கு நம்ம அந்த நெகட்டிவ்ஸ்லாம் வந்து குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிறணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பயாஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி எமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் வந்து இதுக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இது எல்லாமே டேட்டா அண்ட் மெஷின்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாதி மதம் எந்த ஊர் எந்த கிராமம் இதெல்லாம் வந்து அதுக்கு யோசிக்கவே தெரியாது. அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பயாஸ்டாக அது டெசிஷன் எடுக்கும். ஸோ அது டைரெக்டாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சில நல்ல உதவிகள் வந்து போய் சேரணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பாக கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது வேறு ஆளுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ப்ராப்பராக டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கரெக்டான டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ டிரான்ஸ்பேரன்சி இஷ்யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுது, இப்போ நம்ம அல்காரிதம் கொடுத்துருவோம், ஜென்ரேட் பண்ணி அந்த கோடை ரைட் பண்ணி நம்ம அந்த மிஷின்கிட்ட கொடுத்துருவோம். அந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது எப்படி அது ஜென்ரேட் பண்ணுது ஒரு டெசிஷனை அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து நிறையா டேட்டா ப்ராசஸ் பண்ணி அது டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுனால நம்மளால் வந்து சொல்ல முடியாது இதனால தான் வந்து அது இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அதுக்கு டேட்டா கொடுக்குறோம். அந்த டேட்டாவை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சைடு வந்து எவ்வளோக்கு அதை வந்து ஒரு க்ளோஸ்டு என்வாயன்மெண்ட்டில் வைக்கிற மாதிரி முடியுமோ அந்த மாதிரி வைக்கணும். அது இல்லாமல் விட்டுட்டோம்னா வந்துட்டு அது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்லி அது டேட்டாவை வந்து வேறு இடத்துல இப்போ இன்டர்நெட்லேயோ இல்லை தேவையில்லாத ஆளுங்கள்கிட்டையோ அது வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட
இது அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இது இப்போ ஏஐ வந்து எமர்ஜிங்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் இல்லை, பட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி அண்ட் எத்திக்கல் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுளில் இருந்து எடுத்த டாக்குமெண்ட் தான். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசின்னு சொல்லிட்டு 2020 டிராஃப்ட் பண்ணது. ஸோ இதில் நிறைய இன்புட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் பாருங்கள். இதில் வந்து எதுக்கு அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படிலாம் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம், அண்ட் எந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அண்டு எவ்வளோக்கு வந்து வெளிப்படையாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இதில் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டைரக்டிவ். ஸோ பேசிக்கலி அவங்களோட டாக்குமெண்ட் முடிஞ்சால் கொஞ்சம் பாருங்கள். இது ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் ஏஐ. எங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம்? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெக்கக்னிஷன். ஸோ பேசிக்கலி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இப்போ நானே பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ சில பேருக்கு வந்து தமிழ் புரியல அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ்க்கு வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து சைனாக்கோ இல்லை ஏதோ ஒரு ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா வந்து நிறைய இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை வச்சு இமீடியட்டாகவே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது இங்கிலீஷ்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றைக்கு ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஏஐ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ரெக்கக்னிஷன். ஸோ ஒரு இமேஜில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஸோ பேசிக்லி இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த இமேஜில் வந்து எத்தனை பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து சிசிடிவி இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் போயிருக்கும் போது இப்போ தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கேரளாலலாம் போயிருந்தீங்கன்னா வந்து இந்த கேமராஸ் இருக்கும் ரோடில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்னு பார்த்து என்ன காருன்னு கண்டுபிடிச்சி அந்த காரில் இருக்கிற இது நம்பர் பிளேட்டை ரீட் பண்ணி அந்த நம்பரை வந்துட்டு ஆக்சுவலி வச்சு சலான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜ் ரெக்கக்னிஷனுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லை, மல்டிபிள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் நான் பேச அது உங்களுக்கு கண்டென்ட்டாகவே கொடுத்துரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து இந்த டேட்டாவை வச்சு ஏதாச்சும் பண்ணணும், உங்களுக்கு அதை வச்சு சில ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், அதை வச்சு டவுன் ஸ்ட்ரீமாக வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ் உங்களுக்கு டேட்டா அதுக்கேற்ற மாதிரி டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், ரிப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தோம். சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது எவ்வளோக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதோ அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டும் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த அட்டாக்கர்ஸ் ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தான் வந்து சேஃப்டிஐ ஆன்டி வைரஸோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட மெயின் ஜாபே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை வந்து இது திருடுறது மட்டும்தான். ஸோ இது திருடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு திரை படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து. ஆக்சுவலி இது நிறைய பேர் படமாக பார்த்துருப்பீங்க. பட் இதில் சொல்லுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து உண்மையான விஷயங்கள். ஒரு சின்ன கிளிப் மட்டும் போடுறேன், இது பாருங்கள். இதை வந்து நான் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய இது சொல்கிறதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.
ஓகே. ஸோ இதிலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா வந்து டேட்டா. ஸோ இதுதான் நான் இனிஷியலாக சொன்னேன், டேட்டா வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முடிஞ்சால் அப்புறமா பாருங்கள். பட் இதில் வந்து நிறைய சயின்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டான்றது வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நம்மளோட டேட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் வந்து ஆக்சுவலி டேட்டா லீக் ஆகிட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறோம். அந்த ஆப்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஓகே ஓகேன்னு கொடுத்துட்றோம். பட் அதை கவனித்து பார்த்திங்கன்னா வந்து அது இன்டர்னலி அந்த ஆப் வந்து எப்போவுமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க, உங்களோட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பண்ண வந்து என்ன ஆகும்னா அது டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வகை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது இரும்பு திரையில் மட்டும் மாதிரி காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்களோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்களோ, நீங்கள் வந்து அவனுக்கு அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை அனுப்புவீங்க. பட் நீங்கள் என்றைக்குமே கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதை டெலீட்டும் பண்ண மாட்டீங்க அந்த டாக்குமெண்ட்டை. ஸோ அதை வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களோட டேட்டாவை. இது எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேம் கால்ஸ் டெய்லி வரும், கிரெடிட் கார்டு வாங்குங்க, இது வாங்குங்க, அது வாங்குங்கன்னு. ஸோ இது ஒன் ஆஃப் தி வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ உங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்தே பை டிஃபால்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ஜெராக்ஸ் எடுத்தாச்சுன்னா அதை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த வேஸ்ட் ஜெராக்ஸ்லாம் போட்டுறாதீங்க. அதே மாதிரி பிரிண்ட் அவுட்டுக்கு மெயில் அனுப்புகிறீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே அங்கே வந்துட்டு டெலீட் பண்ணிடுங்க அதை வந்து. ஸோ தட் வே ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதார் கார்டை தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போவோம். அது போகும்போது நம்ம வந்து அவருக்கு அனுப்பிடுவோம். அது டெலீட் ஆச்சா இல்லையான்னு யாரும் கவனிக்க மாட்டோம். ஆதார் கார்டுன்றது ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். அதை வச்சு நிறைய கனெக்டட் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஸோ அது ஒன்று. ஸோ அதனால் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோம்னா அதை டிடெக்ட் பண்ணும். ஸோ பேசிக்லி இந்த மாதிரி டேட்டா எங்கேயும் லீக் ஆகுதா, அது இப்போ நம்மளுக்கு தெரியாது இந்த ஃபோனில் வந்து எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஷூஸுன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க இன்றைக்கி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு பேசுகிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானோட சஜஷன் வந்திருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ ரிலேட்டடு. இல்லை வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சஜஷன் வரும். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சஜஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து எப்போவுமே அந்த ஆப்ஸ் வந்து உங்களோட டேட்டாவை வந்து எப்போவுமே கேட்டுட்ருக்காங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏஐயை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா அந்த சைபர் செக்யூரிட்டியை வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி டேட்டாவை வந்து திருடுறதை வந்து தடுக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மெஷின் லேர்னிங், இன்னொன்று நியூரல் நெட்வொர்க்ஸ், இன்னொன்று நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். மெஷின் லேர்னிங்கை பற்றி பார்த்தோம், நியூரல் நெட்வொர்க்ஸை பற்றி பார்த்தோம். மூணாவது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ பேசிக்லி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்து ஒரு மிஷின்கிட்ட நான் வந்து கன்வர்ஸ் பண்ணணும்னா அந்த கேஸில் வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுன்றது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நேச்சுரலாக நான் பேசுகிற லாங்குவேஜ், ஸோ அதை வச்சு அந்த மாடல்ஸ்லாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ்லாம் எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது, என்னோடய வார்த்தைகளை அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது, எப்படி வந்து எனக்கு வந்து பதில் சொல்லுதுன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்பிள் ஃபோன்ஸ்லலாம் சிரின்னு இருக்கும், இது அலெக்ஸா இருக்கும், கூகுளில் வந்து கூகுள் ஹோம்னு ஒன்று இருக்குது, அண்ட் கூகுள்லேயே வந்துட்டு ஹே கூகுள்னு சொன்னாலும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சொன்னோம்னா இங்கிலீஷில், தமிழ்லன்னு எனக்கு தெரியல, பட் இங்கிலீஷில் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது எப்படி உங்களோட வாய்ஸை வச்சு உங்களோட வேர்ட்ஸை வச்சு அது ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா அதுக்கு யூஸ் ஆகிற டெக்னிக் தான் வந்து இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடின்றது வந்து ஒன்றும் இல்லை, அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ அது என்ன பண்ணோன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரு லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அது வேணால் நான் காட்டுறேன் கொஞ்சம் நேரம் கழித்து. சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க, இப்போ எனக்கு வந்து இப்போ நானே சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கணும், எனக்கு இந்த செஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கண்டென்ட்டை வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும்.
ஓகேவா? இப்போ ஆனால் இதுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோக்கு சிம்பிளாக சொல்கிறீங்களோ அதை வந்து அவ்வளோக்கு ஜென்ரிக்காக தான் கொடுக்கும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஏஐ இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிபிடி ரெடி பண்ணி கொடுனா, அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து கரெக்டான ப்ராம்ப்ட்ஸ், ஸோ பேசிக்கலி கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஐ இன் ஆக்ஷன், I am going to take a session to ITI folks. Please be very descriptive and please be very very simple அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட எவ்வளோக்கு இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அது வந்து நம்மளுக்கு ரிஃபைண்டாக வந்து பிபிடியோ இல்லை என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கும். இப்போ நான் ஐ நீட் ஜஸ்ட் அ பிபிடி, இட் ஷுட் டாக் அபவுட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன பண்ணோன்னா அது ரொம்பவே ஜென்ரிக்கான கண்டென்ட் கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நிறைய காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, இன்டெப்த்தாக போயிட்டு கோடு லெவலில் பேசுகிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோக்கு நம்ம வந்து சிம்பிளாக அதுக்கு சொல்கிறோமோ, எவ்வளோக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோமோ, அதுக்கு கான்டெக்ஸ்ட் எவ்வளோக்கு சொல்கிறோமோ, இதுதான். இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், எனக்கு வந்து ஒரு கோடு தேவை, ஒரு பைத்தன் கோடு தேவை, நான் அது எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு விலாவாரியாக வந்துட்டு அதில் சொன்னேன்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அது அவுட்புட் கொடுக்கும். நான் வெறும் வந்துட்டு எனக்கு ஒரு கோடு தேவை அப்படின்னு சொன்னால் அது ஏதாச்சும் ஒரு கோடை கொடுக்கும். ஸோ அதனால் இட் ஹாஸ் டு பி வெரி கிறிஸ்ப் அண்ட் கிளியர் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட், இதை பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரைம் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஜானர் படம் பார்க்குறீங்கன்னு வச்சுருங்களேன். இப்போ ஒரு காமெடி படம் பார்க்குறீங்கன்னா அது என்ன பண்ணோன்னா பேக்கெண்டில் வந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ மணி நேரத்துக்கு பார்த்தீங்க, அதுவே ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். 1 மினிட் மட்டும் பார்த்தீங்களா, இல்லை 2 மினிட் பார்த்தீங்களா, இல்லை மோர் தென் 2 மினிட் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரைட்டீரியாவை வச்சு அடுத்த சஜஷன்ஸும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து உடனே 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கூட யூமே லைக்குன்னு சொல்லிட்டு வரும். அந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமெடி படம் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி காமெடி படங்க, அதே மாதிரி ஆக்டர்ஸு, அதே மாதிரி லாங்குவேஜு அதை பேஸ் பண்ணி அண்ட் மோரோவர் நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து தமிழ்காரராக தான் இருப்பீங்க. ஸோ தமிழ் படம் தான் பார்த்துருப்பீங்க அப்படின்ற ஒரு கெஸ் ஒர்க்கு அண்ட் மோரோவர் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த தமிழ் படத்தை. ஸோ அந்த 2 மினிட்ஸ் பார்த்தது தமிழ் படமாக கூட இருக்கும். ஸோ அந்த கேஸில் அது என்ன பண்ணுன்னா அந்த வர்ற சஜஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கும் அந்த சஜஷன். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு காமெடியோ ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்குறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண போது அது சஜஷன்ஸாக வரும். ஸோ இது எல்லாமே வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பயனீர்னுவாங்க. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார், அதாவது பேசிக்கலி டிரைவரே இருக்க மாட்டாங்க. இது டிரைவரே இல்லாமல் இந்த கார் வந்து டிரைவ் ஆகும் எல்லா டெரெயின்லேயும். ஸோ பேசிக்கலி நார்மல் ரோட்ஸில், ஹில்லி டெரெயின்ஸில் எல்லாத்துலேயுமே. இதுக்கு எப்படி பண்ணாங்கன்னா வந்துட்டு அவங்க எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ பேசிக்கலி ரோட்ஸ் எப்படி இருக்கும், எங்கெங்கே வில்லேஜ் ரோட்ஸ்னால் எப்படி இருக்கும், அது ஹைவேஸ்னால் எப்படி இருக்கும், ஹைவேஸில் என்ன மாதிரி சிக்னல்ஸ் வச்சுருப்பாங்க, ஹைவேஸில் ரோட் பம்ப்ஸ் இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி டேட்டாலாம் நிறையா கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், டைனமிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ்னால் இப்போ ஒரு இடத்துல வந்து சிக்னல் இருக்கும். ஓகே, சிக்னலில் வந்து க்ரீன், ரெட்டு, ஆரஞ்சு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணுறது? இப்போ டைனமிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல போயிட்டுருக்க போது ஆடு வரும், மாடு வரும், வண்டி ஏதாச்சும் நின்றுட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணால் வந்து எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா வந்து அவங்க பண்ணதுனால டிரைவரே இல்லாமல் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் தேடினீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட் இருக்குது யூஎஸில், அங்கே வந்து டிரைவரே இல்லாமல் நிறைய டாக்ஸிஸ் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து டாக்ஸி ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா டாக்ஸி வரும், டிரைவர் இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏறி உட்கார வேண்டியது தான். அது உங்களோட டெஸ்டினேஷனில் அதுவே கூட்டிகிட்டு போய் அதுவே விட்டுரும். இது நம்ம இந்தியாவில் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய நம்மளது வந்து இந்த
வந்து ரோட் சென்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் இது ஒரு லெவல் கம்மியாக வந்து அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ADASன்னு சொல்லிட்டு இப்போ லெஸ் தென் 10 lakh கார்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ எல்லா கார்லேயும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ரோட்டில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எமர்ஜென்சி பிரேக்கிங் போடுறது. இப்போ வந்து லேன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த லேன்லேயே வந்து அது பேசிக்கலி அந்த லைன்ஸை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து காரை ட்ரைவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ தான் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு இன்புட் கொடுத்தாச்சு. இந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ட்ரெயின் பண்ணாங்க, நம்ம அதை நம்பி தான் இருக்கோம். பட் அதையும் டோட்டலாகவே நம்பி நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா யூஎஸ் மாதிரி ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃபைன்டு அவங்க வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து கம்மியாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாட்டுக்கு வந்து இந்த ADAS இருக்கிற காரில் வந்துட்டு ஓகே நம்ம அது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிகிட்டு போனோம்னா சான்சஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் மோர். ஸோ அதனால் என்ன தான் வந்து ஆட்டோமேட்டடாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மேனுவல் நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்கிறது பெட்ரு. ஸோ இது வந்து ஏஐ இன் மூவி. ஸோ பேசிக்கலி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படத்தில் இருக்குது. பட் முக்கியமாக 2 படம். ஒன்று வந்து இரும்புத்திரை சொன்ன நான் வந்து, இன்னொன்று வந்து எந்திரன். ஸோ எந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவனிச்சிங்கன்னா அந்த சிட்டி பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே அதுதான் இன்றைக்கி வந்து டெக்னாலஜியாக இருக்கிறது. ஸோ அது முன்னாடியே இருந்து தான் வந்து எந்திரனில் பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு பாமர மக்களுக்கு வந்து புரியணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிட்டி பண்ணுறதை நோட்டீஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எந்திரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அந்த சிட்டி வந்து ஒரு புக்கு ஒரு இது பார்பர் ஷாப்பில் உட்காந்துட்டு ஒரு புக்கை வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸோ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உடனே அதுக்கான ஒருத்தரோட டெலிஃபோன் நம்பரை சொல்லும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ பேசிக்லி அது வந்து ஒரு ரோபோ பண்ணுது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுலேயே கார் வந்து ஓட்டும் சிட்டி வந்து. ஸோ அந்த காருக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து சொல்லும், அதாவது வசீகரன் வந்து சொல்லுவார், அதாவது வந்து அந்த டிவி போடுப்பா அப்படின்னுவார். ஸோ அதுக்கு வந்து அந்த இன்புட் தெரிஞ்சிருக்காது, அதாவது போடணுன்றது என்னன்னு தெரியாது அதுக்கு. அது நேராக எழுந்திரிச்சு போய் ஆக்சுவலி அந்த டிவியை தூக்கி போட்டு உடச்சிரும். ஸோ பேசிக்லி என்ன சொல்ல வர்றேன்னா இதுதான் அந்த ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த டேட்டான்றது ரொம்ப முக்கியம். அந்த டிவியை போடுன்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ட்ரைனிங்கே அந்த மாடல்ஸ்க்கு. ஸோ டிவி போடணும்னா ஸ்விட்ச் போடணும், அது வந்து கொலோக்கியலாக நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜில் போடணும்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்விட்ச் போடணுன்றது தான் அர்த்தம். அண்டு டிவினா எங்கே இருக்கும், ஸ்விட்ச்னா எங்கே இருக்கும் அப்படின்றது டிஃபைன் பண்ணணும். அந்த டேட்டாவெல்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து அந்த மாடல்ஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற அது சொன்னால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ்னால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இப்போ அதே மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் இருக்கும், சந்தானம் அண்ட் கருணாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வசீகரன் வந்து அந்த ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க போது வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து 2 பேருமே தப்பான வார்த்தைகளை வந்து கற்றுக் கொடுப்பாங்க அந்த சிட்டிக்கு. ஸோ வசீகரன் திரும்ப வந்தோடனே வந்து கேட்பார், என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அது எல்லா கெட்ட வார்த்தையும் பேசும் அது வந்து. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது ஒரு முட்டாள் மிஷின். பட் அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் அதாவது இன்டெலிஜென்ட்டாக ஆக்குறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த மிஷினை உருவாக்குறது நம்ம தான் அதுக்கு டேட்டா கொடுக்க போகிறோம், எல்லாமே ரெடி பண்ண போகிறது நம்ம தான். ஸோ அதனால் எவ்வளோக்கு அந்த டேட்டா வந்து கரெக்டாக இருக்குது, பாலிஷ்டாக இருக்குது அண்ட் சேஃபான டேட்டா இருக்கோ அவ்வளோக்கு பெட்டராக இருக்கும். அந்த சிட்டி மாதிரி வந்து சிட்டியை எப்படி ட்ரெயின் பண்ணணுமோ அது நல்ல டேட்டாவை கொடுத்தா அது நல்ல டேட்டாவை நல்லபடியாக அது பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த மிஷினையும் நினச்சிருக்கேன். ஸோ டெய்லி லைஃப்பில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. உங்கள் பைக்கில் இருக்குது, உங்கள் காரில் இருக்குது, பஸ்ஸில் இருக்குது, ஃப்ளைட்டில் இருக்குது. இப்போ ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டியூரேஷன் ஃப்ளைட்ஸ் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட்னால் உட்காந்து ஃபுல் டைம் மானிட்டர் பண்ண முடியாது. இப்போ 16 hours ஃப்ளைட்டு பறக்குதுன்னா வந்து 16 hours உட்காந்து முன்னாடி எதுவும் பிரச்சனை வருதா இல்லை கரெக்டான இடத்துக்கு போகிறோமான்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஹியூமன்னால் உட்காந்து ட்ராக் பண்ண முடியாது. அதனால் 2 ஃப்ளைட்டு
2 பைலட் இருப்பாங்க, பட் ஸ்டில் 2 பேருமே போதாது. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டோ பைலட்டுன்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அதில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோஆர்டினேட்ஸை வச்சு, உங்களோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸை வச்சு, வெதர் கண்டிஷன்ஸை வச்சு அதுவே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளைட்டை வந்து இயக்கும். அண்டு முடிஞ்சால் சப்போஸ் வந்து அந்த பைலட்ஸே கூட வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னா அந்த கேஸில் ஃப்ளைட்டை அதுவே கூட வந்துட்டு கீழே இறக்கி சேஃபாக எல்லாரையும் வந்து இறக்கி விடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது பண்ணியிருக்காங்க முன்னாடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரோன்ஸு. ஸோ பேசிக்லி இந்த சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸு, இந்த அட்டாக் ட்ரோன்ஸு, அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அண்ட் சைனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ட்ரோன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து யாருமே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, கோஆர்டினேட் கொடுத்துருவாங்க, அதுவே வந்து டிசிஷன் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஏதோ வெதர் கண்டிஷன் பேடாக இருக்கோ, இல்லை வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா இருக்கோ, இல்லை வந்து பில்டிங்ஸ் நிறையா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அது நேவிகேட் பண்ணி போகிற மாதிரி. ஸோ ட்ரோன்ஸில் அது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ். ஸோ பேசிக்லி இப்போ நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா வந்து போரூர் டு பூந்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து ஒரு ட்ரையல் ரன் பண்ணாங்க. அண்ட் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்க வெரி சூனர். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுதான் இந்த ஏடாஸ் மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து நிறைய சென்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி டேட்டா கொடுத்துருப்பாங்க, இதுதான் ரூட்டு, இந்த டைமில் இவ்வளோ பீப்புள் வருவாங்க, அண்டு இந்த மாதிரி பீப்புள் வந்து டோருக்கு நடுவில் நின்றால் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டேட்டாவை வச்சு அந்த டிரைவர்லெஸ் ட்ரெயின்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அது ஒரு ஆள் உட்காந்து பேசிக்காக மானிட்டர் பண்ணுவாங்களே தவிர வந்து அந்த ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கலி தான் ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரோபோட்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்ஸ் தான் வந்துட்டு மேனுஃபேக்சரே பண்ணுது இன்ஃபேக்ட். ஸோ ரொம்ப மேனுவல் ஒர்க் வந்து ரொம்ப குறைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு மேனுவல் ஒர்க் வந்து வில் டேக் டைம். இந்த ரோபோட்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கலி டெசிஷன் எடுத்து அதுவாகவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் சீக்கிரமாக. ஸோ இது வந்து ஓவரால் இண்டஸ்ட்ரியில். பட் நீங்கள் உங்கள் கையிலேயே கூட ஆக்சுவலி நிறைய இந்த ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த ஃபோன்ஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஃபோன்லேயே நிறையா ஆட்டோமேட்டிக் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலா, ஊபர் அண்ட் இது ரேப்பிடோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன் கொடுக்குறீங்க. அந்த லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அல்காரிதம் தான் கால்குலேட் பண்ணோம். யாரும் கால்குலேட் பண்ணி அதை ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த டைமில் யாராச்சும் புக் பண்ணாங்கன்னா இந்த நேரத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் டிராஃபிக் இருக்குமா, அண்ட் எவ்வளோ டீசல் ஆர் பெட்ரோல் கன்சப்ஷன் இருக்கும், அதெல்லாம் பொறுத்து அது கால்குலேட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணும் இது டாக்ஸி. அதே மாதிரி வந்துட்டு அந்த டிரைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணோம். அவரால் போக முடியுமா, போக முடியாதா, அவர் எந்த லொக்கேஷனில் இருக்கார், அதெல்லாம் பார்த்து தான் அதை சஜஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட், சிரி, அலெக்ஸா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து ஹே சிரி வாட் இஸ் தி வெதர் லைக் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இன்னையோட வெதர் சொல்லிடும். ஸோ அந்த பர்டிகுலர் இன்றைக்கி இஸ் தேர் அ சான்ஸ் ஆஃப் ரெயின் டுடே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்றைக்கி ரெயின் வருமா வராதா அப்படின்னும் பார்த்து சொல்லிடும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு அல்காரிதம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கிட்ட கேட்க போது அந்த அல்காரிதம் என்ன பண்ணணும்னா இன்றைக்கி டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணும். ஓகே, இன்றைக்கி ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சேட் பாட்ஸ். இந்த சேட் ஜிபிடி பற்றி பேசினது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அமேசானோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பேங்க் வெப்சைட் போனீங்கன்னா இங்கே வந்து பாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ சேட் பாட்ஸ்னு. ஸோ ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கணும்னா முதல்ல வந்துட்டு ஆஸ்க் ஸ்ருதி, ஆஸ்க் இது அதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டாக்குமெண்ட் போங்க, இந்த லிங்க்கு போங்க, இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு மட்டும் ஒரு டிஃபைன்டாக தான் சொல்லலாம். அது நான் போய் கேட்டாலும் அதை தான் சொல்லணும், நீங்கள் போய் கேட்டாலும் அதை தான் சொல்லணும். பட் இந்த சேட் பாட்ஸ் என்ன பண்ணோன்னா இந்த சேட் ஜிபிடி சேட் பாட்ஸு இது வந்து ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரியே வந்து அது பதில் சொல்லலாம். இப்போ நான்
ஒரு விஷயம் கேட்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது யோசித்து அதுக்கேற்ற மாதிரியே ரிப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரியே தான் இருக்கும் இது வந்து. ஸோ இது ஒரு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ப்ரிசைஸாக ஆன்சர் கொடுக்கறதுனால இந்த சேட் பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது உங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணலாம். சேட் ஜிபிடியை வச்சு நீங்கள் வந்து அது கூட பேச ஆரம்பிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இது நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் அதை நீங்கள் அதுக்கே சொல்லிவிட்டு இது மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், அதை பற்றி திரும்ப எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அது சொல்லும். ஸோ அது வந்து ரொம்பவே கன்வர்சேஷனல். ஸோ ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்துட்டு அதுக்கிட்ட பேசலாம். இதுதான் சேட் பாட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸ் நான் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ராட் டிடெக்ஷன். ஸோ பேசிக்லி இந்த பேங்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் நிறைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் வச்சுருப்பீங்க, பேங்கிங் ஆப்ஸு. ஸோ அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஃபேஷியல் ரெக்காக்னிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்லி வேறு யாரும் உங்களோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணி டேட்டாவோ இல்லை வந்து காசை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து கூகுள் மேப்ஸு. ஸோ கூகுள் மேப்ஸ் வந்து பல காலமாக வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களோட நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷன் போடுறீங்க, திருச்சிக்கு போகணுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இப்போ போடுறீங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து போகிறீங்கன்னா ஒரு ரூட்டு தான் காட்டும். பட் வேறு இடத்துல இருந்து நீங்கள் ஒரு இன்டீரியரில் இருந்து போகிறீங்கன்னா ஒரு 2-3 ரூட்டு காட்டும். அண்ட் போயிட்டே இருக்க போது என்றைக்காவது கவனிச்சிருப்பீங்க, இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணோம், இல்லைனா நீங்கள் இதே கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் வந்து எப்படின்னா, நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் அந்த இது கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது பின்னாடி அந்த அல்காரிதம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ரன் ஆகிட்டு உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன பெட்டர் சஜஷன் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங், அமேசான், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அமேசானில் நீங்கள் போய் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தேட ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா மறுநாள் நீங்கள் வந்து டுடேஸ் பெஸ்ட் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்டே வந்து டீலாக வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ ஆஃபரில் இருக்குது, இது வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்த டேட்டா வாங்கி நீங்கள் என்ன அதை விரும்புகிறீங்க, அதை வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணீங்க, இன்றைக்கி வந்து அதை ஆஃபராக கொடுத்தோம்னா இவர் வாங்குவார்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதம் ரன் பண்ணி உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் ரெக்காக்னிஷன். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் இருக்கும். கூகுள் ஃபோன்ஸ்லாம், அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே இது இருக்கும். இல்லைனா வந்து கூகுள் க்ரோமில் போனீங்கன்னா மேலே வந்து டாப்பில் வந்து ஃபோனில் வந்து ஒரு கேமரா சிம்பிள் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கேமரா ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு இது ஸ்விட்ச் போர்டு இருக்குதுன்னா அந்த ஸ்விட்ச் போர்டை நீங்கள் பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஸ்விட்ச் போர்டு, என்ன கம்பெனியோட ஸ்விட்ச் போர்டு, அதுக்கான அதே மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸ் வேறு எங்கெல்லாம் கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும் கூகுள் லென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பயோமெட்ரிக் செக்யூரிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் ஐடி. ஸோ பேசிக்லி இது ஐஃபோனில் இருக்குது இந்த ஃபேஸ் ஐடி. ஃபிங்கர் பிரிண்ட்டு நிறையா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இருக்குது. தென் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் சேம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு திரும்ப சஜஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா வந்து முக்கியமாக அது அந்த ஏஐ மாடல் வந்து பின்னாடி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க எல்லாத்தையும் அது ட்ராக் வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் இன்புட் கீவேர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன வேர்டை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து சஜஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, கவனிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ திஸ்ன்னு அடிச்சிங்கன்னா அடுத்து இஸ்ஸு, அப்புறம் அது மாதிரி ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சஜஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை டைப் பண்ண அதுவாகவே ஒரு சென்டென்ஸ் அதுவாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இவர் இதுதான் டைப் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அதர் டிவைசஸ் நான் சொன்ன மாதிரி இந்த காரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஷியல் ரெக்கக்னிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் நான் கூகுளில். ஸோ பேசிக்லி TNEGA வந்து அனௌன்சஸ் வித் ப்ரைட் தட் தி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பேஸ்ட் அட்வான்ஸ் சிஸ்டம் ஹஸ் அரைவ், வி ஹவ் பின் ரன்னிங். ஸோ நிறையா ஸ்கூல்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ITIலையும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது ஒன்று.
நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் நம்ம அந்த டெஸ்லா பற்றி பேச போது இருந்தது. அதுக்கப்புறம் ஏஐ ஸ்பீச் ரெகக்னிஷன். அதர் யூஸ் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிமெயிலே கூட வந்து போய் பார்த்தீங்கன்னா, அதுவாகவே உங்களுக்கு ஒரு சில இமெயில்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அது வந்து ஸ்பேமா இல்லை ஒரு ப்ரொமோஷனா இல்லை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட இருந்து அடிக்கடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கிளப் பண்ணி குரூப் பண்ணி உங்களுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஜிமெயில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அப்புறம் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து வந்திருக்கு. சாட் ஜிபிடியே தான் ப்ரைம் ரீசன், பட் அதுக்கு மேலே வந்து நிறையா வந்திருக்கு. ஒரு இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிபிடி நான் ரெடி பண்ணது காமா ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வச்சு தான். ஓகேவா? ஸோ என்னால் வந்து இதுவே ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள். என்னால் வித்தின் 1 ஹவருக்குள்ளே வந்துட்டு இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணி இதை இங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியுதுன்னா அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான். ஸோ இதில் இருக்கிற இமேஜ் எல்லாமே நான் ஜென்ரேட் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ண இமேஜ் தான். அண்ட் அந்த இமேஜை போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ரியல் இருக்காது. அண்ட் இமேஜ்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டோ இல்லை பேண்ட்டோ வந்து தேடுறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மாடல்ஸ் வருவாங்க. அந்த மாடல் மேல் மாடலோ இல்லை ஃபீமேல் மாடலோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிஜமாலே மாடல்ஸ் கிடையாது. அண்ட் அகைன் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ரியேட் பண்ண மாடல்ஸ். ஸோ அவங்க நிஜமாலே ஆள் கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் அந்த ஆளை தேடி பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலி ஜென்ரேட்டட் மேல் ஆர் ஃபீமேல் மாடல்ஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலலாம் அது பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக மலேசியா வாசுதேவனோட சாரோட வாய்ஸை வந்து ஆக்சுவலி ரஜினிகாந்த் சாருக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அகைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா அவர் கிடையாது. அவரோட வாய்ஸை திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி பாட வைக்கணும்னா அது அந்த ஏஐனால தான் வச்சு பண்ண முடிஞ்சது. பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. நெக்ஸ்ட் வந்து வெதர் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல இந்த சுனாமி வர்றது, அடுத்து பெரிய இது க்ளவுட் பர்ஸ்ட். இப்போ ரீசெண்டாக வந்து எக்கச்சக்கமாக க்ளவுட் பர்ஸ்ட்னு, அதாவது திடீர்னு பேய் மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெய்யுறது, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? வெதர்ன்றது வந்து முக்கியமாகவே வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அது நம்மளால் வந்து கணிக்க முடியாது. இன்றைக்கி இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி மேகங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக மழை இவ்வளோ பெய்யும், இவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யும்னு யாரும் சொல்ல முடியாது. அது குவிக்லி சேஞ்சிங் ஆஸ்பெக்ட். ஸோ அதனால் வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஏரியா டு ஒர்க் ஆன். பட் அது எவ்வளோக்கு நம்ம டேட்டா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா when I say டேட்டா, நம்ம வந்து 1970s 80ஸ்க்கு மேலே தான் வந்து டிஜிட்டலைசேஷன் நிறையா வர ஆரம்பிச்சது. எவ்வளோக்கு டிஜிட்டல் ஆக ஆரம்பித்தோமோ அப்போ தான் நம்ம டேட்டாவையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். அந்த டேட்டா எவ்வளோக்கு இந்த மாடல்ஸ்க்கு ஆக்சசிபிளாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து அதனால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு நம்ம ரீசன்ட் டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ இந்த வெதர் ப்ரெடிக்ஷனும் வந்துட்டு பெட்டராகும். ஹோப்ஃபுல்லி ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃபியூச்சரில். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு, ஏசி, அப்புறம் இது வாஷிங் மிஷின், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிசிடிவி. ஸோ சிசிடிவி வந்து பார்த்திங்கன்னா சர்வேலன்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படித்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த எலிஃபண்ட் கிராஸ் நிறையா பண்ணுற இடங்கள் இருக்குது நிறையா. ஸோ அது ஃபாரஸ்ட் நிறையா இருக்கிறதுனால அந்த ரயில்வே ட்ராக்கில் கிராஸ் பண்ண போது நிறைய அடிபட்டு சாகுதுன்னு சொல்லிட்டு, எலிஃபென்ட்ஸ் வந்து டெத் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசெண்டாக ஏஐ பேஸ்டு வந்துட்டு ஒரு வார்னிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதுபடி என்னென்னா ஒரு கேமரா வந்து ரொம்ப ஒரு டாப் ஹைட்டில் வந்து வச்சுட்டு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மூமெண்ட்ஸ், அதாவது இன்ஃப்ராரெட் வச்சு செக் பண்ணிவிட்டு அதை மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இங்கே கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிரைவருக்கு, அந்த ட்ரெயின் அந்த நேரத்தில் பாஸ் ஆகிற ட்ரெயினுக்கு வந்துட்டு ஓட்டுற டிரைவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னும் ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி அந்த ட்ரெயினை வந்து ஸ்பீடு குறைக்கிறது, அவருக்கு கால் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்லி ட்ரெயினை வந்து ஆட்டோமேட் பண்ணி ஸ்லோ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி ஸ்டெப் ஃபார்வர்ட். இந்த மாதிரி நிறையா தமிழ்நாட்டிலே நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டிங்னா வந்து இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி அதை வச்சு தான் ஒர்க் பண்ணுது. நீங்கள் எவ்வளோக்கு டேட்டா கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அது வந்து துல்லியமாக பதில் சொல்லும். அண்ட் எவ்வளோக்கு நீங்கள் வந்து அது ப்ரிசைஸாக ஒரு கான்டெக்ட் கொடுக்குறீங்க, நான் ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் இல்லை, இன்றைக்கி நான் ஒரு ப்ரெசென்டர், ஒரு செஷன் எடுக்கிறப்ப வந்துட்டு எனக்கு ஒரு பிபிடி ஜென்ரேட் பண்ணி கொடுன்னா அது கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் டேட்டா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நிறைய பாப்புலரானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐயோட GPT-4ன்னு ஒரு மாடல் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வச்சுக்கிறேங்க. ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது நியூஸ் படிக்க போது வந்து கனெக்ஷன் அதை ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டான்றது வந்து ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி. ஸோ அவங்க வச்சுருந்த மெட்டா ஏஐயோட லாமான்ற ஒரு மாடல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஜெமினை. ஸோ இது வந்து எங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கூகுள் ஜெமினை வந்து கூகுளே வந்து க்ரியேட் பண்ண மாடல்ஸு. அண்ட் DeepSeek R1. ஸோ இது வந்து ரீசெண்டாக ரொம்பவே பாப்புலரான மாடல் இந்த DeepSeek R1. ஏன்னா வந்துட்டு இது சைனாவில் இருந்து வந்தது. அண்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோக்கு டேட்டா கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது ப்ரிசைஸாக ஆன்சர் கொடுக்கும். பட் இந்த DeepSeek R1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறையா டேட்டா எதிர்பார்க்கல. ரொம்ப கம்மியான டேட்டாவை வச்சு அந்த மாடல்ஸை வந்து ரெடி பண்ணாங்க. அந்த மாடல்ஸ் வந்து அக்யூரேட்டாகவும் ஆன்சர் கொடுக்குது. ஸோ இதனால் என்ன பிரயோஜனம்னா, இப்போது என்னோடய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, அதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ என்னோடய கம்பெனியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ மார்ட்கேஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ நாங்கள் ஹோம் லோன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம், யூஎஸோட ஹோம் லோன் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே வந்து யாராச்சும் வந்து லோன் எடுக்கணும்னா வந்துட்டு அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க எங்கள் கம்பெனிக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொலேட் பண்ணி நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். இது மாதிரி வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் எடுத்து அதை நான் வெரிஃபை பண்ணி அதை நான் வந்து ஓகே பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 56 days ஆகுது. ஸோ அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா, அது மெஷின் இப்போ மனிதர்களாக பண்ணும்போது 56 days ஆகுது. இது மெஷினாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 26 days முடியுது. ஓகேவா, ஏன் அது 1 day முடிக்கலாம்னா அதை முடிக்கலாம், 1 day கூட முடிச்சிருக்கலாம். பட் நம்ம எவ்வளோக்கு ஆட்டோமேஷன் அதுக்கிட்ட கொடுத்துட்றோமோ, அதுக்கு டெசிஷன் மேக்கிங்கிட்ட கொடுத்துட்றோமோ, அது ஒரு சில சமயம் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷனும் எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இது யூஎஸில் வந்து மார்ட்கேஜ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா வந்துட்டு அவங்களோட ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுனால அது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தப்பாக நம்ம உனக்கு லோன் இல்லை இந்த காரணத்தினால நான் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மாடலோட சஜஷன் படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா அது பெரிய லெவலில் பிரச்சனையாயிடும். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்துட்டு இந்த மாடல்ஸ் என்ன தான் வந்துட்டு அது ஒர்க் பண்ணாலும், ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், பேசிக்கலி அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். ஒன்று பட்டா, சிட்டா, டிரைவர் லைசன்ஸு, பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் குரூப் பண்ணிவிட்டு தனித்தனி டாக்குமெண்ட்டாக மாற்றுவோம். டிரைவர் லைசன்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு பேஜ் தான், பட் பட்டா 1-2 இருக்கலாம், சிட்டாவில் 1-2 இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து அதை வந்துட்டு அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடிலேயே போய் கூட என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கண்டென்ட்டை எனக்கு கொடு அப்படின்னா அது கொடுத்துரும். இது வந்து பர்சனலாக பார்க்க போது வந்துட்டு அது பெரிய யூஸ் இல்லை. பட் இது ஒரு கம்பெனி லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்லேருந்து இந்த டேட்டா வந்து எடுக்கணுன்னு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அதிலேருந்து. ஸோ அங்கே தான் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் இப்போ நான் வந்துட்டு ஒரு கண்டென்ட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணு இந்த ஒரு டாப்பிக்கில் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் ஒன்றா உட்காந்து கூகுளுக்குள்ளே உட்காந்து ஒவ்வொரு லிங்காக பார்த்து நான் ரெடி பண்ணணும். பட் இந்த சாட் ஜிபிடி கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்லி அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிடும். இன்னொரு யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட வருது, அந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நிறைய எழுதியிருக்கிறாங்க, ஒரு 10 பேஜ் டாக்குமெண்ட்டு. பட் அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமும் இல்லை, படித்தாலும் புரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடு, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ சிம்பிளாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது சிம்பிளாக ஒரு 4 லைனில் சொல்லிடும், இதுதான் சொல்ல விரும்புகிறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதனால் வந்து சாட் ஜிபிடியோட வந்துட்டு யூசஸ் வந்து எக்கச்சக்கம். அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது நிறைய யூஸ் பண்ண தோணும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு டைம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ்லாம் வந்து எழுதுறதுக்கு வந்து கோடு அடிக்கணும். கோடு அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் தெரியாது.
ஸோ அதனால் அவங்கனால பண்ண முடியல. பட் நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும். இப்போ இந்த கிட்டப் கோபைலட், கிட்டப்ன்றது வந்துட்டு அங்கே தான் வந்து எல்லா கோடும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு இந்த கோபைலட்ன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அதுபடி நீங்கள் அதுக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கோட் அடிக்கணும், இந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு கோட் அடிக்கணும், இந்த லாங்குவேஜில் அடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுவே வந்து கோடு கொடுத்துரும். இதில் மெயின் விஷயம் என்னென்னா, என்னதான் அது கொடுத்தாலும் அது மிஷின், ஓகேவா? ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் யோசித்து பார்த்து அது கொடுத்தாங்க. அது ஜென்ரிக்காக கொடுத்துரும். நம்ம இது ஹியூமன்ஸாக வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாதான்னு வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதிலேருந்து இன்னொரு விஷயமும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வந்து எவ்வளோக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர வர எல்லாரோட ஜாபும் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் இருக்கிற கொஷின் தான். இது கொஞ்சம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட்டு அதுக்கேற்ற மாதிரி வேறு ஜாப்ஸ் உருவாகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைமில் வந்து நம்மளோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, இன்றைக்கி வந்து கார் வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி வந்து மாட்டு வண்டி ஓட்டினவங்க இன்றைக்கி ஓட்ட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து டிரைவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கார்ஸ்னால் அதுக்கு ஓட்டுறதுக்கு டிரைவர்ஸ் இருக்காங்க. அண்ட் பெரிய வண்டி ஓட்டினோம்னா அதுக்கேற்ற மாதிரி டிரைவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அந்த பர்டிகுலர் அந்த டைமில் வந்து ஜாப் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கில்ஸ் உருவாகும். அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம எவ்வளோக்கு வந்து கற்றுக்குறோமோ அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஷுவல் தான். எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்ம கற்றுக்கிறது பெட்ரு. அண்டு இது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது யார் வேணாலும் பண்ணலாம். கோட் அடித்து தான் பண்ணணுன்னு கிடையாது. யார் வேணாலும் வந்து இதை யூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் இதை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இன் ஃபியூச்சரில் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருந்தே நீங்கள் வந்து நிறைய விஷயம் பண்ணலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு வந்து சிம்பிளிசிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பண்ண முடியும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ நான் பேசினது எல்லாமே இதில் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஃபைனலி அவ்வளோதான் என்னோடய சைட்லேருந்து. பட் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சார், அடிஷ்னல் டைரக்டர் சார், டிடி சார் அண்ட் AD ma'am for giving me this opportunity to take this wonderful session here. Thank you. Any questions now வந்து எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். Thank you for attending this session.